நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுக்கான சுவையான நிகழ்ச்சி. ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மாக் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. சோ இன்றைக்கு நமக்காக சமைக்கிறதுக்கு வந்திருக்காங்க திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா. மறுபடியும் உங்களை நம்ம நிகழ்ச்சியில பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா. எனக்கும் உங்க எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ மேம். மேம், இன்னைக்கு என்னென்ன ரெசிபிஸ் எங்களுக்காக செய்ய போறீங்க? ஓமக்குழம்பு. ஓமக்குழம்பு, வெத்தலை ரசம். சூப்பர். வெத்தலையில ரசம். ஆமா. ஓகே, அடுத்தது வாழைக்காய் பொடி மாஸ். வாழைக்காய் பொடி மாஸ். அப்ப இன்னைக்கு ஒரு ஃபுல் காம்போ இருக்கு. ஆமா, குழம்பு, ரசம், பொடி மாஸ். ஆமா. ஓகே, சோ நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய போறது ஓமக்குழம்பு. ஓமக்குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாங்களா? ஓமக்குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய், கடுகு, மிளகாய் வத்தல், பெருங்காயத்தூள், ஓமம், கருவேப்பிலை, புளி கரைச்சல், உப்பு, சாம்பார் பொடி. நல்லெண்ணெய். சோ ஓமக்குழம்பு செய்யறதுக்கு மேம் வந்து நல்லெண்ணெய் சூஸ் பண்ணிருக்காங்க. நல்லெண்ணெய்ல சமைக்க போறாங்க. கடுகு. நல்லெண்ணெய் காய்ந்ததும் கடுகு போடுறாங்க. மிளகாய் வத்தல் 2. ஓமக்குழம்பு இத பத்தி சொல்லுங்க மேம். ஓமம் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. வாய்க்கும் மணமா இருக்கும். ஓமத்தை இது பண்ணி சாப்பிட்டோம்னா வாயு கொள்ளாது வயிற்றுக்கு. ஓகே. சும்மா ஜென்ரலா ஏதோ காயெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு பண்ற வத்த குழம்போட இந்த குழம்பெல்லாம் நிறைய நாள் நிக்கவும் நீங்க வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பர். பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு என்னைக்கா ஒரு நாள் மைக்ரோவேவ்ல வச்சு சுட வச்சு சாப்பிடுறீங்கனாலும் சாப்பிடலாம். ஓகே. இதெல்லாம் நிக்கும், கெட்டு போகாது. சரி. இப்போ இது கடுகு வெடிக்கிறது. பெருங்காயத்தூள். ஓமம் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த எண்ணெயில கொஞ்சம் இந்த ஓமம் பொரியணும். ஓகே. நல்ல 1 ஸ்பூன் கிட்ட போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த புளி கரைசல் வச்சிருக்கேன். நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு இருந்ததை நல்லா கரைச்சி திக்கா எடுத்து வச்சிருக்கேன். இதில் வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு போடலாம். ஓமம் வறுத்ததுமே அதனுடைய வாசம் நல்லா இருக்கு. சாம்பார் பொடி. இது வந்து இதாவே திக்காயிடும். ஓகே. அப்படி ஒரு கால் திக்காகல தண்ணியாவே இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சமா மாவு கரைச்சி விட்டுடலாம். ஓ, மாவு கடைசியா இறக்கரிச்சு. இப்ப இது கொஞ்ச நாள் கொதிக்கட்டும். என்ன மாவுங்க? அரிசி மாவு. ஓகே. கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் கரைச்சி அது விட்டோம்னா கட்டியாயிடும், திக்காயிடும். ஓகே. இது நான் நிறைய தண்ணியா கரைக்கல, நானே திக்காதான் கரைச்சி வச்சிருக்கேங்கிறதுனால சீக்கிரம் கெட்டி ஆயிடும். ஓகே. சோ இப்ப குழம்புடைய ப்ராசஸ் இவ்வளவுதான். அவ்வளவுதான். இது வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா குழம்பு ரெடி. மீன் டைம் நம்ம வெத்தலை ரசம் ரெடி பண்ணிக்கலாமா? ஷேர். இது கொதிக்கிறதுக்குள்ள கண்டிப்பா மேம். சோ இப்போ ஓமம் இதுல வந்து குழம்பு வந்து செய்ய போறேன் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா நான் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து இவ்வளோ ஈஸியா வந்து இந்த ஓம குழம்பு நீங்க செய்து காட்டினீங்க. அண்ட் இதுல நிறைய மருத்துவ குணங்களும் நீங்க சொன்ன மாதிரி அடங்கி இருக்கு. சோ நம்ம தான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் அவாய்ட் பண்ணி இருக்கோம். பட் மோஸ்ட்லி தெரியாது. சோ தெரியாதுன்றதுனால நம்ம அதை செய்து பாக்குறதும் இல்லை. சோ உண்மையிலே ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி ஃபர்ஸ்ட் ஓபனிங் பண்ணி காட்டினீங்க. ஓமக்குழம்பு செய்யும் முறை: கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நன்கு சூடேறிய பிறகு கடுகு சேர்க்கவும். கடுகு நன்கு வெடித்த பிறகு மிளகாய் வத்தல், பெருங்காயத்தூள், ஓமம் ஆகியவற்றை சேர்க்கவும். பின்பு கருவேப்பிலை, புளி கரைச்சல், உப்பு சேர்த்து இதோடு சாம்பார் தூளையும் சேர்த்து கொதிக்க விட்டு பின் பரிமாறினால் சுவையான ஓமக்குழம்பு தயார்.